வணக்கம். இன்றைக்கி ஒரு டைலரிங் டிப்ஸ். ஒன்றும் இல்லைங்க, வெட்டிகிட்டு இருக்கும்போது இந்த ஐடியா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கே, அப்போ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ. ஒன்றும் இல்லை, நம்ம ப்ளவுஸ் வெட்டுறோம் இல்லையா, வெட்டும்போது கையை வெட்டிட்டு துணியை ரெண்டாக மடித்து போட்டு உடம்பை வெட்டி எடுத்துருவோம். வெட்டி எடுத்ததுக்கப்புறம் இப்படி ரெண்டாக மடிக்கும்போது இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா, நமக்கு இந்த இடம் அகலம் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், இந்த அகலம் வந்து இந்த பத்தாமல் இருக்கும். ரொம்ப ப்ளவுஸில் இல்லை, நான் 1-1.25 எடுத்துட்டாங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். ஒருவேளை பத்தாத ப்ளவுஸுக்கு சொல்கிறேங்க. நம்ம வெட்டும்போது இந்த துணிக்கு மேலே இப்படி எக்ஸ்ட்ரா இப்படி வரும் இல்லையா, இப்படி எக்ஸ்ட்ரா வரும். அதை வந்து எப்படி சரி பண்ணலான்னா, நான் வந்து ரெண்டாக விரித்து போட்டேங்க. எப்படி சொல்கிறது, இப்படி மடிச்சிருந்த துணியை ரெண்டாக விரித்து போட்டு அதில் பாருங்கள், நம்ம எப்படி பாருங்க, இப்படி ஒரு பக்கம் வந்து நம்ம வெட்டி ரெண்டு கட்டு பகுதியும் வெட்டிட்டோம்னா நம்ம பட்டி பகுதிக்கு இந்த துணி வந்துடுங்க. ஒருவேளை நம்ம வந்து இப்படி இதை ரெண்டாக மடித்து போடும்போது உங்களுக்கு இந்த இடம் வந்து உங்களுக்கு பத்தாமல் இருக்கும் இல்லையா, ஜாக்கெட் வெட்டுறவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி விரித்து போட்டு நீங்கள் இப்படி இந்த ரவுண்டு பகுதியில் மேலே வந்துடுது இல்லையா தோள்பட்டை, அதே மாதிரி அப்புறம் கீழே இருக்கிற இடத்துல அடுத்த கட்டு பகுதியும் வச்சு வெட்டிட்டோம்னா நம்மளுக்கு இவ்வளோ எக்ஸ்ட்ரா கிடைக்குது பாருங்கள். மேலேருந்து காட்டுறோம் பாருங்கள், இவ்வளோ எக்ஸ்ட்ரா கிடைக்குதுங்களா. அப்போ நம்ம இதை வந்து கழுத்துக்கு தைக்கிறதுக்கும் பட்டி தைக்கிறதுக்கும் இந்த துணியை நம்ம எடுத்துக்கலாம். இவ்வளோ எக்ஸஸ் இடம் கிடைக்குதுங்க பாருங்கள். ஓகேவா, இந்த டிப்ஸ் வந்து ஜாக்கெட் தைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக், ஒரு கமெண்ட். பாய்.